வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப சுவையான சுலபமான பச்சை பட்டாணி கொத்தமல்லி தழை வச்சு ரொம்ப சிம்பிளான லஞ்ச் ரெசிபி தான் செஞ்சு காமிக்க போகிறேன். இது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் 2 டம்ளர் பிரியாணி அரிசிக்கு ஏற்ற அளவுக்கு நான் இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இது மாதிரி 2 டம்ளர் பிரியாணி அரிசி எடுத்து நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி ரெண்டையுமே நீல வாக்கில் கட் பண்ணி இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு கப்பு பச்சை பட்டாணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து மிக்சியில் அரைக்கிறதுக்கு அரை கட்டு அளவுக்கு கொத்தமல்லியும் 3 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையுமே நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக இது மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம அரைக்க போகிறது தேங்காய் பால் இந்த சாதத்துக்கு தேவை. அதனால் நான் 6 பீஸ் அளவுக்கு தேங்காய் எடுத்து அது நல்லா நைஸாக அரைச்சி தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அதாவது 2 டம்ளர் பிரியாணி அரிசி எடுத்திருக்கனால 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதுக்கு பாதிக்கு பாதி தண்ணி பாதினா பாதி தேங்காய் பால். நான் 1.5 டம்ளர் தேங்காய் பால் எடுத்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் வெடிச்சதுக்கப்புறம் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 இன்ச் அளவுக்கு பட்டை இதிலையே சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம இதில் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. ரொம்ப நேரம் வதக்க வேணாம். இப்போ அடுத்து நம்ம தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கதையும் இதோடு சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இது வதங்குறப்பயே நம்ம இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து 1 கப்பு பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ பச்சை பட்டாணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி, பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் இப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ ஊற்றுனதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1.5 டம்ளர் தேங்காய் பால், 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி வரட்டும். இப்போ இந்த ரைஸ்க்கு ஏற்ற அளவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்க பிரியாணி அரிசியை இப்போ இந்த தண்ணி கொதி வந்துருச்சு. இப்போ இதில் அரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் பிரியாணி அரிசியை சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம இப்போ குக்கரை மூடி வச்சு 2 விசில் மட்டும் விட்டால் போதும். அதுக்கு மேலே வேணாம், இல்லைனா ரொம்ப குழஞ்சிரும். இப்போ பாருங்கள், ரொம்ப சுவையான ரொம்ப சுலபமான கொத்தமல்லி தழை பச்சை பட்டாணி சாதம் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.